சொன்னா பிள்ளைகளுக்கு ராட்சதர்களை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு பிரச்சனையை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு உங்களுடைய சாபங்களை விட்டுட்டு போக வேண்டாம். நீங்க இப்ப கையில எடுங்க, தாவீது மாதிரி கையில எடுங்க. என்ன கையில எடுங்கன்னா, அத்தனை பிரச்சனைக்கும் என் மூலமாய் கர்த்தர் தீர்வை கொடுத்து தான் கர்த்தர் என்னை எடுத்துக்குவாரு. உங்களுக்கு உங்க மூலமா தான் கர்த்தர் தீர்வை கொடுப்பாரு. நீங்க முழங்கால் விட்டு ஜெபம் பண்ணுவீங்க. அதற்கு பிறகு உங்கள் சன்னதிகள் கர்த்தர் வருக வரைக்கும் இனி இந்த பலவீனத்தினால சிக்க மாட்டாங்க, இனி இந்த சாபத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. சந்ததி சந்ததியா இந்த ஆசீர்வாதம் தொடர போகிறது. ரெண்டு கைகளை எல்லாரும் உயர்த்தி அந்த கிருபை கிடைக்கட்டும், அந்த கிருபை கிடைக்கட்டும். ராட்சதர்களை ஜெயிக்க கூடிய ஒரு பலனை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. அந்த மகிமை நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நான் இதுல ஒரு விடுதலையை பார்க்கணும். சொல்லுங்க, நல்லா நீங்க அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவளா மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிறவரா மாற்றுங்க. எனக்குள்ள அந்த மகிமை வரட்டும். நான் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அமர்ந்திருக்க கூடாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் நாம் விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். நான் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய அபிஷேகம் வேணும். எனக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் மாறுவதாக, பலவீனங்கள் எடுக்கப்படுவதாக. அந்த ராட்சதனை ஜெயிக்க கூடிய ஒரு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.